அதிமுக 2 அணிகளாக செயல்பட்டு வரும் நிலையில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. இதுகுறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். அதிமுகவில் இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதனோட அரசியல் நகர்வு எப்படி இருக்கு? சில 2 நகர்வுகள் தெரிகின்றன. ஒன்று அதிமுக எம்எல்ஏயா இருந்து கொண்டு அவர்கள் தாவேக்காவை ஆதரிக்க முடியாது. கட்சி தலைமை சொல்லாத வரைக்கும் அவர்கள் அதிமுகவில் எம்எல்ஏயா இருந்து கொண்டு தாவேக்காவை ஆதரிக்க முடியாது. அப்படி ஆதரித்தால் அவர்கள் மீது கட்சி தடை சட்டம் பாயும். அதுவும் தவிர அவர்கள் தாவேக்காவை ஆதரிப்பது என்று முடிவு செய்து விட்டால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆதரிப்பது என்பதுதான் முறையாக இருக்கும். அப்போது மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் அவர்கள் தாவேக்காவின் வேட்பாளர்களாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்த கையோடு அர்ஜுனாவை போய் சந்தித்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் தாவேக்காவில் இணைகிறார்கள் என்று தெரிகிறது. ஒருவேளை மீண்டும் அதே தொகுதியில் ஆனால் வேறு சின்னத்தில் விசை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு அவர்கள் எண்ணியிருக்கலாம். அது ஒரு நகர்வு தெரிகிறது. இரண்டாவது, இந்த நகர்வின் மூலம் தாவேக்கா இப்போது பிற கட்சிகளின் ஆதரவோடு தான் அது சட்டமன்றத்தில் அதனுடைய பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. இப்போது தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை கொண்டே தான் பெரும்பான்மை பெறலாம் என்ற ஒரு திட்டத்தில் அது செயல்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதற்காக தான் இவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு மீண்டும் இவர்களையே தேடும். இதற்கு பின்னால் 2 நகர்வுகள் இருக்கின்றன. ஒன்று, தாவேக்கா இப்போது பிற கட்சிகளின் ஆதரவோடு தான் சட்டமன்றத்தில் அதற்கு பெரும்பான்மை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சில பேரை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தாவேக்கா தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுடைய முழுமையான ஆதரவின் பேரில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அது நினைக்கலாம். அதற்காக இவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அங்கு இடைத்தேர்தல் நடக்கிற போது இவர்களை தாவேக்கா வேட்பாளர்களாக நிறுத்தலாம் என்று அது திட்டமிட்டிருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் அதிமுகவில் இருந்து கொண்டு தாவேக்காவை ஆதரிக்க முடியாது, அதற்கு சட்டம் இடம் கொடுக்காது. அதனால் இவர்களை ராஜினாமா செய்யவிட்டு மீண்டும் இவர்களையே வேட்பாளராக நிறுத்தலாம் என்று அதை நினைத்திருக்கலாம். அது அவர்கள் அப்படி வேட்பாளராக நிற்கும் போது தேர்தலில் வெற்றி பெறுவார்களா தோல்வி அடைவார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1 மாதத்திற்குள்ளாக அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்னும் போது அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு இவர்கள் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நாம் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தோம், ஆனால் அதை புறக்கணித்து விட்டு இவர்கள் வேறு கட்சிக்கு போய்விட்டார்கள் என்று வாக்காளர்கள் கருதுவதற்கு இடம் இருக்கிறது. தேர்தல் எப்போது வரும் என்று தெரியாது. 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எனவே ஆகஸ்ட் செப்டம்பரில் தேர்தல் நடத்தப்படலாம். அதற்குள் தாவேக்காவினுடைய ஆட்சிக்கு மீது மக்களுக்கு என்ன மதிப்பு ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த தேர்தல்கள் உதவியாக இருக்கும். இது ஒரு வகையில் ஆரோக்கியமானது. ஏனென்றால் எம்எல்ஏக்களாக இருந்து கொண்டு இன்னொரு கட்சியை ஆதரிப்பது என்பது இல்லாமல் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பது ஆரோக்கியமானது. ஆனால் ஏற்கனவே குதிரை பேரம் என்ற பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தூண்டி அவர்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்பது அது அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல. அவர்கள் முழுவதும் அவர்களுடைய சொந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று நம்பலாம். ஆனால் அதன் சூழல் அதற்குரியதாக இல்லை. ஏனென்றால் சபாநாயகர் அறையிலே அவர்கள் ராஜினாமா கடிதங்களை கொடுக்கும்போது தாவேக்கா அரசினுடைய மூத்த அமைச்சர், சட்டசபையினுடைய முனைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ராஜினாமா கடிதத்தை கொடுத்த கையோடு அதை ஏற்கப்பட்டதா இல்லையா என்ற அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அர்ஜுனாவை சந்தித்து அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். சார், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.